நமக்கு கூலி கொடுக்கிறதுக்கு நேரம் வந்தது. நமக்கு கூலி கொடுக்கிறதுக்கு நாள் வந்தது. இந்த 100 days ஜெபத்திற்கு பிற்பாடு நமக்கு கூலி கொடுக்கிற நேரம் ஆரம்பமாகிவிட்டது. நம்முடைய கண்ணீருக்கு கூலி கொடுக்கிற நேரம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. நாம் இத்தனை நாட்களும் பட்ட பிரயாசத்திற்கு கர்த்தர் கூலி கொடுக்க ஆரம்பிக்கிறார். கூலி கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். நம்முடைய எஜமானன் பெரிய எஜமானன். நம்முடைய எஜமானன் நல்ல எஜமானன். நம்பர் 1, நம்முடைய எஜமானன் ஃபர்ஸ்ட் நமக்கு பண்ற என்ன, புறக்கணிக்கப்பட்டவர்களை திரும்ப வேலையிலே அமர்த்துகிற ஒரு எஜமானன். நம்பர் 2, இரண்டாவதாக கொஞ்ச விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஒரு எஜமானன். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்பர் 3, மூணாவதாக நீங்க வாசி 20ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்திற்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். நல்லா கவனிங்க. அந்த வசனத்தில் வாசிக்கும் போது